90களின் இயக்குநர்களில் இன்றும் தனித்துவத்தை காப்பாற்றி வரும் இயக்குனர் சசி. தமிழ் சினிமாவில் வெற்றியை பற்றி பேசும்போது முன்னணி இயக்குநர்களின் பட்டியலில் பல பெயர்கள் உடனடியாக நினைவுக்கு வரும். ஆனால் அதிக ஆரவாரமின்றி தனக்கென ஒரு பாதையை உருவாக்கி ஒவ்வொரு படத்திலும் புதிய கதைக்களத்தை முயற்சி செய்து வரும் இயக்குநர்களில் ஒருவர் சசி. 1998ஆம் ஆண்டு வெளியான சொல்லாமலே திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமான சசி 28 ஆண்டுகால திரைப்பயணத்தில் இதுவரை குறைந்த எண்ணிக்கையிலான படங்களையே இயக்கியுள்ளார். ஆனால் அவரது படங்களின் எண்ணிக்கையை விட அவற்றின் தனித்துவமே அவரை கவனிக்க வைக்கும் அம்சமாக உள்ளது. சொல்லாமலே, ரோஜா கூட்டம், டிஷ்யூம், பூ, 555, பிச்சைக்காரன், சிகப்பு மஞ்சள் பச்சை, 100 சாமிகள் என அவரது படைப்புகளை எடுத்து பார்த்தால் ஒரே மாதிரியான கதைக்களத்தை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தாமல் ஒவ்வொரு படத்திலும் வேறுபட்ட உலகத்தை உருவாக்க முயன்றிருப்பதை பார்க்க முடியும். பூ குறைந்த செலவில் உருவான பெரிய தாக்கம். சசியின் திரைப்பயணத்தில் குறிப்பிடத்தக்க படங்களில் ஒன்று பூ. பெரிய நட்சத்திரங்களையோ பிரம்மாண்டமான தயாரிப்பு செலவையோ சாராமல் கதைக்கும் கதாபாத்திரங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படம் பின்னர் தனக்கென ஒரு ரசிகர் வட்டத்தையும் கல்ட் ஃபிலிம் என்ற அடையாளத்தையும் பெற்றது. ஒரு திரைப்படத்தின் கதைக்கு ஏற்ற பட்ஜெட்டை திட்டமிடுவது ஒரு இயக்குனரின் முக்கியமான திறமை. அந்த வகையில் சசியின் அணுகுமுறை குறித்து சினிமா ரசிகர்கள் பலரும் கவனம் செலுத்துகின்றனர். பிச்சைக்காரன் மிகப்பெரிய திருப்புமுனை. சசியின் திரைப்பயணத்தில் மிகப்பெரிய வணிக வெற்றி பெற்ற திரைப்படம் பிச்சைக்காரன். விஜய் ஆண்டனி நடிப்பில் வெளியான இந்த திரைப்படம் தமிழ் மட்டுமின்றி தெலுங்கிலும் நல்ல வரவேற்பை பெற்றது. பிச்சைக்காரன் வெற்றி சசியை வணிக ரீதியாகவும் கவனிக்கப்படும் இயக்குநராக மாற்றியது. ஆனால் அந்த வெற்றிக்கு பிறகு தொடர்ந்து பல படங்களை வெளியிடாமல் அடுத்த படைப்பை உருவாக்குவதற்கு அவர் எடுத்துக்கொண்ட கால இடைவெளியும் கவனிக்கத்தக்கது. வெற்றிக்கு பிறகும் அவசரப்படாத இயக்குனர். பிச்சைக்காரன் வெளியான பிறகு 3 ஆண்டுகளுக்கு பின்னரே சசியின் அடுத்த படமான சிகப்பு மஞ்சள் பச்சை வெளியானது. இதுதான் சசியின் திரைப்பயணத்தை பற்றி பேசும்போது முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுகிறது. சினிமாவை வெறும் வருமானம் ஈட்டும் தொழிலாக மட்டுமே பார்க்காமல் ஒரு படைப்பாக அணுக வேண்டும் என்ற எண்ணம் அவரது செயல்பாடுகளில் இருப்பதாக அவரது படைப்புகளை அடிப்படையாக கொண்டு கூறலாம். ஒரே மாதிரியான டெம்ப்ளேட் இல்லை. தமிழ் சினிமாவில் சில இயக்குநர்கள் தங்களுக்கென ஒரு குறிப்பிடத்தக்க பாணியை உருவாக்கி தொடர்ந்து அதே பாணியில் திரைப்படங்களை வழங்குகின்றனர். அது அவர்களின் பலமாகவும் இருக்கலாம், சில நேரங்களில் விமர்சனத்திற்கும் காரணமாகலாம். ஆனால் சசியின் திரைப்படங்களை ஒப்பிட்டு பார்த்தால் சொல்லாமலே முதல் பிச்சைக்காரன் வரை, அதன் பிறகு சிகப்பு மஞ்சள் பச்சை வரை கதைக்களம் மற்றும் கதாபாத்திரங்களில் குறிப்பிடத்தக்க வேறுபாடுகள் இருப்பதை காணலாம். அதனால்தான் சசியின் படங்களை ஒரு குறிப்பிட்ட டெம்ப்ளேட்டுக்குள் அடக்குவது கடினம். சசி அதிக படங்கள் அல்ல, தேர்ந்தெடுக்கப்பட்ட படங்கள். 28 ஆண்டுகளில் 9 திரைப்படங்கள் மட்டுமே இயக்கியிருப்பது இன்றைய வேகமான திரைப்படச் சூழலில் நிச்சயம் கவனிக்க வேண்டிய விஷயம். அதிக படங்கள் இயக்குவதை விட தனக்கு திருப்தி தரும் கதையை தேர்வு செய்து அதனை திரைக்கதையாக உருவாக்குவதற்கு நேரம் எடுத்துக்கொள்வதே தனது அணுகுமுறையாக இருப்பதாக சசியின் திரைப்பயணத்தை பார்க்கும்போது புரிந்து கொள்ள முடிகிறது. அவரது படங்கள் அனைத்தும் ஒரே அளவிலான வெற்றியை பெற்றவை என்று கூற முடியாது. ஆனால் ஒவ்வொரு படத்திலும் வேறுபட்ட முயற்சியை மேற்கொண்ட இயக்குனர் என்ற அடையாளத்தை அவர் தொடர்ந்து வைத்திருக்கிறார். மற்ற இயக்குநர்களுடன் ஒப்பிடுவது சரியா? சங்கர், சுந்தர் சி, ஹரி, AR முருகதாஸ், மிஷ்கின், கார்த்திக் சுப்புராஜ், லோகேஷ் கனகராஜ் உள்ளிட்ட பல இயக்குநர்கள் தங்களுக்கென தனித்துவமான பயணத்தை உருவாக்கியுள்ளனர். ஒவ்வொருவரின் வெற்றியும் தோல்வியும் வெவ்வேறு சூழல்களால் தீர்மானிக்கப்படுகின்றன. எனவே யார் சிறந்தவர் என்ற போட்டியை விட சசி எந்த வகையில் தனித்துவமானவர் என்பதே முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. அந்த கேள்விக்கான பதில் ஒவ்வொரு படத்தையும் புதிய முயற்சியாக அணுகும் அவரது தன்மை. மிஷ்கின் குறித்தும் ஒரு பார்வை. சசியைப் போலவே கதைக்கும் படைப்புக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் இயக்குநர்களில் மிஷ்கினும் குறிப்பிடத்தக்கவர். அவரது திரைப்படங்களிலும் தனித்துவமான கதை சொல்லும் பாணி காணப்படுகிறது. எனவே தமிழ் சினிமாவின் இயக்குநர்களை வெற்றி தோல்வி என்ற ஒரே அளவுகோலில் பார்க்காமல் படைப்பாற்றல், கதை தேர்வு, தயாரிப்பு அணுகுமுறை, தொடர்ச்சியான செயல்பாடு போன்ற பல அம்சங்களின் அடிப்படையில் மதிப்பிட வேண்டும். ஏன் சசி இன்னும் பேசப்பட வேண்டிய இயக்குனர்? சினிமாவில் சில இயக்குநர்களுக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கும். சிலருக்கு பிரம்மாண்டமான பட்ஜெட் கிடைக்கும். சிலர் பெரிய நட்சத்திரங்களுடன் பணியாற்றுவார்கள். ஆனால் எந்த ஆரவாரமும் இல்லாமல் தனது பாதையில் தொடர்ந்து பயணித்து ஒவ்வொரு படத்திலும் வேறுபட்ட கதையை சொல்ல முயற்சிக்கும் இயக்குநராக சசி இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதனால்தான் பூ சசி என்று பலரால் நினைவு கூறப்படும் இயக்குனர் சசி இன்னும் அதிகமாக பேசப்பட வேண்டிய ஒரு படைப்பாளி. அவரது திரைப்பயணத்தை பற்றி இன்னும் சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கின்றன. அடுத்த எபிசோடில் இயக்குனர் சசியின் முதல் திரைப்படமான சொல்லாமலே திரைப்படத்தின் முழுமையான பார்வையும்
சசியின் ஆரம்பகால சினிமா பயணம் குறித்த சுவாரஸ்யமான தகவல்களும் கிடைக்கப்பெறும். நான் உங்கள் வெங்கடேசன். இது உங்கள் பிபிவி மீடியா சினிமா.